ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா மாதுளை பத்தி தாங்க பேச போறோம். நம்ம தமிழ் மரபு மருத்துவத்துல, ஆயுர்வேதத்துல, யுனானி மருத்துவத்துல, இஸ்லாமிய மருத்துவத்துல, இப்படி எல்லா மருத்துவத்திலயுமே மாதுளைக்குன்னு ஒரு தனி இடமே இருக்கு. வெளியே பார்த்தா சாதாரண பழம் மாதிரி தாங்க தெரியும். ஆனா அதுக்குள்ள என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு தெரியுமா? நம்ம உடம்ப புதுப்பிக்கிற சக்தி, ரத்தத்தை சுத்தப்படுத்துற சக்தி, இதயத்தை செம்மையா இயங்குற சக்தி, தோலோட ஜொலிப்பை கூட அதிகப்படுத்துற சக்தி, இது எல்லாமே இந்த மாதுளைக்குள்ள அடங்கியிருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மாதுளையோட ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் தவிர்க்கணும், எப்ப சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், இதை நம்ம சாப்பிட்றதால ஏதாவது பக்கவிளைவுகள் இருக்கா, தினசரி உணவுல எப்படி சேர்க்கலாம், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு முழுசா தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாதுளை இது ஒரு சாதாரண பழம் இல்லைங்க, இது ஒரு மருந்து பழம். மாதுளை மரம் 3 to 5 மீட்டர் உயரம் இருக்கும். அதுக்கு சிறப்பு என்னன்னா 2000 வருட காலம் இந்த மாதுளை நமக்கு பழக்கமா இருக்கு. பார்ஷியா, இந்துக்கள், கிரேக்கம் எல்லா இடங்கள்லயும் மருந்து பழம், அதாவது இந்த மாதுளை பழம் ரெகுலரா பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. ஃப்ரூட் ஆஃப் லைஃப்னு கூட இதை நம்ம சொல்லலாம். பழத்தோட தோல்ல இருந்து விதை வரைக்கும் ஒவ்வொரு பகுதியுமே மருந்து மாதிரி வேலை செய்யுங்க. இந்த மாதுளையில என்னென்ன சத்துக்கள் இருக்கு தெரியுமா? வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வைட்டமின் கே எலும்பு வலிமையை அதிகரிக்குது. பொட்டாசியம் இதய பாதுகாப்பை மேம்படுத்துது. பாலிஃபினால்ஸ் புற்றுநோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. புனிகலஜன்ஸ் புற்றுநோய் எதிர்ப்பு இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. ஃபைபர் செரிமானத்தை சீராக்குது. ஃபோலேட் பெண்களுக்கு பல நன்மைகளை அளிக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் 3 மடங்கு அதிகமா இருக்குங்க. நம்ம உடம்புல ரத்தத்தை சுத்தப்படுத்துற மெயின் ஜாப் தான் இதுல இருக்கிற புனிகலஜன்ஸ். இந்த மாதுளை அப்படின்றது ஒரு பொருள் பல பயன் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு. உணவுல மாதுளையும் உண்டு. மாதுளையில இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அதோட நன்மைகளை குறித்து நம்ம எண்ணிக்கிட்டே போலாங்க. அதிக இனிப்பும் லேசான புளிப்பும் கொண்ட மாதுளை பழத்தை விரும்பாதவங்க யாருமே இல்லை. அடர்த்தியான தோலுக்கு உள்ள சிவப்பு நிற முத்துக்களை அடக்கி இருக்க இதை அப்படியே சாப்பிடலாம். சாலட்ல சேர்க்கலாம். பழசாராவும் குடிக்கலாம். செப்டம்பர்ல இருந்து நவம்பர் வரை இது அதிகமா கிடைக்கும் அப்படின்னாலும் ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடிய பழங்கள்ல இதுவும் ஒண்ணு. 100 கிராம் மாதுளையில சுமார் 234 கலோரிகள், புரதம் 4.7 கிராம், கொழுப்பு 3.3 கிராம், கார்போஹைட்ரேட்டுகள் 52 கிராம், நார்ச்சத்து 11.3 கிராம், வைட்டமின் சி தினசரி தேவையான அளவுல 32%, போலேட் 27%, மெக்னீசியம் 8%, பாஸ்பரஸ் 8%, பொட்டாசியம் 13%. மாதுளையில கலோரிகள் மற்றும் கொழுப்பு குறைவாதாங்க இருக்கு. ஆனா இதுல நார்ச்சத்துக்கள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகமா இருக்கு. மாதுளையை அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ஊட்டச்சத்துக்களை பெறலாம். ஆனா பழசாராக்கி எடுக்கும்போது இதுல நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் சி இருக்காது. நாள்பட்ட அழற்சியை தடுக்க உதவுது. இதய நோய், டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட உடல் நிலைமைகளை கட்டுப்படுத்தும். மாதுளை இந்த நாட்பட்ட தொடர்புடைய வீக்கத்தை தடுக்க செய்யுங்க. மாதுளையில இருக்கிற புனிகலஜன்ஸ் அப்படின்ற சேர்மங்கள் ஆக்சினேற்ற மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதா சொல்லப்படுது. இது குறித்து கூடுதல் ஆராய்ச்சி தேவைப்பட்டாலும் மாதுளை சாறு எடுத்துக்கொள்வது அழற்சியில சில குறைபாடுகளை கட்டுப்படுத்தும் அப்படின்னு ஆராய்ச்சி ஒன்று தெரிவிக்குதுங்க. புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை இந்த மாதுளை கொண்டிருக்கு. மாதுளையில உள்ள சேர்மங்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதா ஆராய்ச்சி ஒன்று கண்டறிந்திருக்குங்க. விலங்கு மீது கொண்டுள்ள ஆராய்ச்சி ஒன்றுல இது கல்லீரல் ஆரம்ப கட்ட வளர்ச்சியை மெதுவாக்க செய்வதாகவும் கண்டறியப்பட்டிருக்கு. மேலும் பழங்கால ஆராய்ச்சி ஒன்று மாதுளை சாறு புரோஸ்டேட் புற்றுநோய் பயனளிக்க உதவியா இருக்கும்னு தெரிய வந்திருக்கு. கிட்னி ஆரோக்கியத்துக்கு உதவுங்க. மாதுளை சிறுநீரக உறுப்பை மேம்படுத்துது. இது சிறுநீரகத்துல கற்கள் உருவாவதை தடுப்பதாகவும் சோதனை குழாய் மற்றும் மனித ஆய்வுகள்ல கண்டறிந்திருக்கு. 2014ஆம் ஆண்டு நம்பகமான ஆய்வு ஒன்றில் மாதுளை சாறு சிறுநீரக கற்கள் மீண்டும் மீண்டும் உள்ளவர்கள் கல் உருவாவது தூண்டுதலை தடுப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு. விலங்கு ஆய்வு ஒன்று மாதுளை சாறு ரத்தத்துல உள்ள ஆக்சிலேட்கள், கால்சியம் மற்றும் பாஸ்பேட்களின் செறிவை கட்டுப்படுத்துவதா கூறுது. இது சிறுநீரக கற்கள் உண்டு செய்ய காரணமாக இருக்கக்கூடியதுங்க. இதை தவிர்க்கிறதுல இது ரொம்பவே நல்லது பண்ணிட்டு இருக்கு. மூளைக்கு நன்மை செய்து. மாதுளையில உள்ள எலாஜிடைன்ஸ் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடல்ல ஏற்படுற அழற்சியை குறைக்குது. ஆக்சினேற்ற சேதத்தை குறைப்பதன் மூலம் மூளை செல்களின் ஆரோக்கியத்தை அதிகரிப்பதன் மூலமும் இது அல்சைமர் மற்றும் பார்க்கின்சன் நோயிலிருந்து பாதுகாக்குது. இதற்கு இந்த எலாஜிடைன்ஸ் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உதவியா இருக்கும் அப்படின்னு நம்பகமான ஆய்வுல தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த எலாஜிடைனின்ஸ் குடல்ல யூரோலித்தின் ஏ என்னும் சேர்மத்தை உருவாக்குவதால மூளையில் உண்டாகிற அழற்சியை இது குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மாதுளை சாப்பிட்டா ஜீரண கோளாறுகள் தடுக்கப்படுது.
மாதுளை சாப்பிட்றதால குடல் நுண்ணுயிரின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும். சோதனை குழாய் ஆராய்ச்சியின் நம்பகமான ஆதாரத்தின்படி மாதுளை குடல் பாக்டீரியாக்களின் அளவை அதிகரிக்குது. இது ப்ரீபயோட்டிக் அப்படின்ற நன்மையான பாக்டீரியா ஆகுங்க. இது குடல்ல எரிபொருளா செயல்பட்டு ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரியை அதிகரிக்க செய்யுது. நார் சத்து நிறைஞ்சிருக்கு. இது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யும். மாதுளை இதய ஆரோக்கியத்தை காப்பாத்துதுங்க. மாதுளையில உள்ள பாலிஃபினாலிக் கலவைகள் இதய ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும். இதய நோயால் பாதிக்கப்பட்டவங்க பரிசோதிக்கப்பட்ட ஆய்வு ஒன்றில் மாதுளை சாறு குடித்து வர மார்பு வலியின் அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை குறைச்சிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது இதய ஆரோக்கியத்துல எப்பவுமே ஒரு பாதுகாப்பு விளைவை உண்டு செய்யும் அப்படின்னு சொல்ல வந்து. மாதுளையில நார் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்குங்க. இந்த மாதுளையை விதையோட சேர்த்து எடுக்கும்போது இது பல அத்தியாவசிய வைட்டமின்களின் சிறந்த ஆதாரமா மாறுது. குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு அப்படியே சாப்பிட கொடுக்கலாம். சாரா கொடுக்கும்போது சர்க்கரை சேர்க்காம கொடுக்கறது அவசியம். உயர் ரத்த அழுத்த சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுற மருந்துகள் மாதுளையோட தொடர்பு கொள்ளலாம். அதனால மருத்துவர் அறிவுரை எடுத்துக்கொண்டு நம்ம இதை பயன்படுத்தலாம். ஒவ்வாமையும் உண்டு செய்யாது. அப்படின்னாலுமே தாவர ஒவ்வாமை இருக்கிறவங்க படை நோய் அல்லது மூச்சு திணறல் வருகிறதா அப்படின்றத கண்டறிய வேண்டுங்க. கல்லீரல்ல உயர் கொழுப்பு எடுக்கும்போது மருந்துகள் ரத்தம் மேலுக்கு மருந்துகள் எடுக்கிறவங்க மருத்துவரின் அறிவுரையை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு நம்ம இதை பயன்படுத்தலாம். இந்த மாதுளை ஜூஸ் குடிக்கிறவங்களுக்கு ரத்த ஓட்டம் சரியாகும். பேட் கொலஸ்ட்ரால குறைக்கும். இதய கோளாறு வர வாய்ப்பு குறையுங்க. இது ஒரு மருத்துவர் சொல்ற மாதிரி ரத்தத்துக்கு பைபாஸ் மாதிரி இந்த ஜூஸ் தாங்க வேலை செய்யும். ரத்த சோகையை சரியாக்கும். மாதுளை ரத்தத்தை புதுசா உருவாக்குது. ஹீமோகுளோபினை உயர்த்துது. ரத்தத்தை தடிமனாக்கும். தலை சுற்றல் சோர்வை குறைக்குது. பெண்களுக்கான சுழற்சி வலியை குறைக்கும். அதனால பெண் குழந்தைகள் தினமும் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள். மாதுளையில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் புனிகலாஞ்சின்ஸ் கேன்சர் செல் வளர்வதை தடுத்து குறிப்பா பிரஸ்ட் கேன்சர், புரோஸ்டேட் கேன்சர், உடம்புல இன்ஃபிளமேஷனை குறைக்குது. கொழுப்பை குறைக்கும். எடையை குறைக்கும். உடம்புல உள்ள ஸ்டப்பன் ஃபேட்டை கரைக்குங்க. ப்ளோட்டிங் குறையும். மெட்டபாலிசம் வேகமாகும். உடல் நச்சுக்கள் வெளியேறும். பெரிய வயிறு உள்ளவங்களுக்கு நல்ல மெடிசனா இது வேலை செய்யுது. தோல் ஜொலிக்கும். கொலாஜன் அதிகரிக்கும். ஸ்கின் க்ளோ வரும். பிம்பிள்ஸை குறைக்கும். டார்க் சர்க்கிள்ஸை குறைக்கும். வயதான லைன்ஸை குறைக்கும். ஸோ தோல் ஜொலிக்கும். ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டான் அளவை அதிகரிக்குது. ஸ்பெர்ம் கவுண்டை உயர்த்துது. ஸ்டெமினா அதிகரிக்கும். பெண்களுக்கு ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுது. பிசிஓஎஸ் சிம்டம்ஸை குறைக்குது. பிளட் ஃப்ளோ சீராக்கும். இந்த மாதுளை ஒரு பெரிய நார்ச்சத்து நிறைஞ்ச ஒரு பழங்க. இதனால கான்ஸ்டிபேஷனை போக்குது. அசிடிட்டியை குறைக்குது. கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் குறையும். அல்சர்ஸை ஹீல் செய்யும். சளி, காய்ச்சல், வைரஸ், இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே குறைக்குது. உடம்புக்கு தேவையான வைட்டமின் சி இதில் அதிகமாக இருக்கு. குழந்தைகளுக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி வேலை செய்யுதுங்க. மெமரி பவரை அதிகரிக்கும். டிப்ரெஷன் போன்றவற்ற பிரச்சனைகளை குறைக்குது. பிரெயின் செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. கர்ப்பிணி பெண்கள் இதை ரொம்பவே அதிகமாக சாப்பிட்லாங்க. குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும். அனிமியா வராம தடுக்குது. வாட்டர் ரிட்டென்ஷனை குறைக்குங்க. காலையில சிக்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகளை இது குறைக்குது. டெலிவரி டைம்ல காம்ப்ளிகேஷன் வராம இது பாதுகாக்குது. ஆனா அளவு கரெக்டான அளவுல சாப்பிடணும். அளவுக்கு மீறி சாப்பிட்டோம் அப்படின்னா சில பக்க விளைவுகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இந்த மாதுளை ஜூஸ் எப்படி குடிக்கலாம்? காலையில ஒரு கிளாஸ் குடிக்கலாம். சுகர் சேர்க்க கூடாது. ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும்தாங்க பயன்படுத்தணும். சீட்ஸோட சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல ஃபைபர் அதிகமா இருக்கும். ஸோ கவனமா குடிக்கலாம். பெரியவர்கள் தினமும் ஒரு மீடியம் சைஸ் மாதுளையை சாப்பிடலாங்க. குழந்தைகள் அரைப்பழம் சாப்பிட்றது நல்லது. கர்ப்பிணி பெண்களும் அரைப்பழம் டாக்டர் அட்வைஸ் கேட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலாம். டயபெட்டிக் பேஷண்ட் அளவா சாப்பிட்றது நல்லதுங்க. என்னதான் மாதுளையில இவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே இதையும் மிதமான அளவில் எடுத்துக்கிட்டாதான் நல்லது. அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டோம்னா சில பக்க விளைவுகள் ஏற்படும். பிளட் சுகர் அதிகமாக உள்ளவங்க ஜூஸ் குடிக்க கூடாது. காரணம் அதில் ஃபைபர் இல்லாமல் கிளைசிமிக் லோட் அதிகமாக இருக்கும். அதிக அளவு குடித்தோம் அப்படின்னா வயிறு வலி, டைரியா போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு அலர்ஜி வர வாய்ப்பு இருக்குங்க. இச்சிங், ரன்னிங் நோஸ் இதெல்லாமே வர வாய்ப்பு இருக்கு. ஸோ கவனமா இருங்க. பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, பிபிக்கு சுகர் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கவனமா இருக்கணுங்க. கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அளவோடு எடுத்துக்கிறது நல்லது. இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது தெரியுமா? கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க, பிபி ரொம்பவே கம்மியாக இருக்கிறவங்க, டயபெட்டிக் மெடிசன் எடுத்துட்டு இருக்கவங்க, ஐபிடி சர்வ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, அலர்ஜி உடையவங்க, இவங்கெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதுளையை ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். மாதுளை சட்னி செய்யலாம். சாலடில் பயன்படுத்தலாம். டீடாக்ஸ் வாட்டராக குடிக்கலாம். ஸ்கின் க்ளோக்கு ஃபேஸ் மாஸ்காக கூட யூஸ் பண்ணலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் நம்ம உடலுக்கு நன்மையை தருது. இந்த மாதுளையை இந்திய மருத்துவத்தில் பயன்படுத்தியிருக்காங்க.
மாதுளை சாரை ரத்தம் சுத்தம் செய்யறதுக்காக சித்தால உபயோகப்படுத்திருக்காங்க. ஆயுர்வேதத்துல ரசாயனமா பயன்படுத்தியிருக்காங்க. டைஜஷனுக்கு டானிக்கா கிரீக் மெடிசன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதுளை ஒரு சிம்பிள் ஃப்ரூட் இல்லைங்க, இது ஒரு ஆரோக்கிய கம்ப்ளீட் பேக்கேஜ். இதயம், ரத்தம், தோல், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இம்யூனிட்டி, வெயிட் லாஸ், டைஜஷன் எல்லாத்துக்குமே இது உதவியா இருக்கு. நீங்க இந்த மாதுளை பழத்தை எந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்.